So hey guys, readingல வந்து பார்த்தோம் அப்படின்னா we are going to see that what your person heartfelt messages. ஸோ அவங்களோட ஒரு heartfelt messages நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேனல் லவ் ரீடிங்ஸ் மாதிரியே தான் ரிலேட்டடாக அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் எனிவே we can check in டேரோலையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃப்பில் ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். Let's start the reading now. ஓகே, ஸோ இது வந்து லைக் ஒரு 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 யூனிக்கான ஒரு ரீடிங்காக இங்கே வந்து இருக்குது. அண்ட் ஓகே, நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங்காகவும் இருக்குது. லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். வெரி இது வரைக்கும் நான் பார்த்த ரீடிங்ஸில் இதுவுமே ஒன் டைப் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ரீடிங்காக வந்து இருக்குது. ஐ வில் ட்ரை டு கவர் அப் எவ்ரி திங். ஸோ இப்போ நீங்கள் இந்த பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சில சினாரியோஸ் இங்கே வந்திருக்கு. அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ஸ்பௌஸுக்காக நீங்க இந்த வீடியோ நீங்க வந்து பார்த்தாலும் சரி, ஸோ நெறைய பிரச்சனைகள் வந்து ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு தேவையில்லாம ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். அதுலயுமே நான் ஒரு பர்ட்டிகுலர் சினாரியோவே நான் வந்து பார்க்குறேன். அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவும் இருக்கு இந்த சினாரியோ. ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்களும் உங்களோட பெர்சனும் 2 பேருமே வந்துட்டு இப்போ ஃபேமிலியோட இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியோட வெளில போறீங்க. இல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்களும் உங்க பெர்சனும் வெளில போகும்போது, ஐ திங்க் நீங்க ஏதாவது ஒரு சில இந்த கார்னிவல்ஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு ஒரு ஃபங்ஷன்ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து அவங்க கூட சேர்ந்து நீங்க வந்து வெளில போயிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி கூட நீங்க வந்து அந்த மாரி ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கோ, இல்ல நம்ம இந்த மாரி இந்த திருவிழா அந்த மாதிரிலாம் நடக்கும்ல, இந்த கார்னிவல்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் அந்த மாரி திருவிழா நடக்குது. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க வந்து போயிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அங்க அங்க வந்து நீங்க பேசிட்டே இருந்திருப்பீங்க. நல்லா தான் இருந்திருக்கும் அந்த மொமெண்ட். ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். நீங்க சந்தோஷமா போய் நம்ம வெளியில போலாம், நம்ம போய் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆயிருந்திருக்கும். அது சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கும். சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு பேச போயி 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஹேப்பியாவே இல்லாம வந்திருப்பீங்க. போம்போது அவ்வளோ ஹேப்பினஸ் இருந்திருக்கும். வரும்போது ஒரு ஹேப்பினஸ் அங்க வந்து இல்ல. ஐ சீ தட் ஒன் திங் நம்ம வந்து பார்க்குறப்போ, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் ஈவில் ஐஸ் அப்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன்.
ஏதாவது கண்ணு பட்ட மாரி தான் ஒரு விஷயம் வந்து இருக்கு. செகண்ட் திங் நம்ம வந்து பார்க்குறப்ப ஏன்னா இங்க பிரச்சனை, சண்டை வரணுன்ற அவசியமே இங்க வந்து கிடையாது. அது ஒரு சின்ன சண்டை தான். இல்ல அது அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு சண்டையா இருந்திருக்கும். அது ஃபேமிலில ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு சண்டையா இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த நேரத்துல வந்து பேசணுன்ற அவசியமே இல்ல. ஆனா அது ஒரு டாபிக்கா அங்க வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு நேரத்துல போயிட்டு ஏதோ ஒண்ணு பேசும்போது அந்த அந்த ஒரு நடந்து முடிஞ்ச ஏதோ ஒரு சில பிரச்சனையுமே அது அங்க வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறப்போ, அதனால கூட நெறைய ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகியிருக்கலாம். ஆனா, அந்த பர்ட்டிகுலரா நான் இந்த விஷயமே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னால தான் நான் அத உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்றேன். அதாவது இந்த மாரி ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போற இடத்துல இந்த மாரி நடந்திருக்கும். இல்ல ஏதோ ஒரு திருவிழா அந்த மாரி நீங்க ஏதாவது போயிருக்கீங்க அப்படின்றப்போ, ஒரு ஒரு குவாலிட்டியா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு டயத்த நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியில போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம்னு நெனைக்கிறப்போ தான், இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களோட பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஆ அவங்களுமே வந்து ஹேப்பியா இந்த மூமெண்ட்ல வந்து இல்ல. ஏதோ ஒரு சில வேதனை அவங்களுக்குமே தான் வந்து மனசுல எப்பயுமே தான் அவங்களுக்குமே வந்து இருக்கு. ஃபேமிலியோட இன்வால்வ்மென்ட் தான் இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களோட பெர்சன பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான ஒரு பெர்சனா இருக்காங்க. உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு எமோஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்க ஒரு பெர்சனா இருக்காங்க. அவங்க வந்து லைக் பார்க்கும்போது வந்து மேபி அவங்க வந்து மேச ராசியாவும் அவங்க வந்து இருக்கலாம். ஏன்னா, அவங்க சைட்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, பார்க்கும்போது வெளி தோற்றமா இருக்கட்டும், வெளியில வந்து பார்க்குற ஒரு விதமா இருக்கட்டும், ரொம்ப ஒரு போல்டான ஒரு பெர்சன் மாரி தெரிவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் மாரி தெரிவாங்க. ஈவன் அவங்க ஒரு ஃபீமேலா இருக்கட்டும், மேல் பெர்சனா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு பெர்சனா வந்து தெரிவாங்க. ஆனா, அவங்க கிட்ட நீங்க வந்து பழகும்போதும் சரி, அவங்க கூட நீங்க வந்து இருக்கும்போதும் சரி, உங்களுக்கு வந்து தோணும் லைக் இந்த பெர்சன் வந்து வெளியில இருக்க தோற்றம் வேற, உள்ள இருக்க ஒரு தோற்றம் வேற. வெளியில அவங்க ரொம்ப போல்டா இருக்காங்க. ஆனா உள்ள ஒரு குழந்தைத்தன்மையோட வந்து இருக்காங்க. ஒரு குழந்தைத்தன்மையா அவங்க வந்து இருக்காங்க. ரொம்ப ஒரு எமோஷனலா இருக்காங்க. இவ்ளோ எமோஷனலா இருக்காங்களே அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அவங்களோட ஒரு எனர்ஜிஸ நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்ப அது அப்படி இருக்கிறதாவும், மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, உங்ககிட்ட பேசும்போதும் சரி, அந்த டிஃபரன்ஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னன்னா, லைக் ஒரு ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் குடுக்க ஒரு பெர்சனா இருப்பாங்க. அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மரியாதை குடுக்க ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஃபேமிலி ஓரியன்டடான ஒரு பெர்சனா இருப்பாங்க. லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, அதுல ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஒரு எமோஷனலான ஒரு பெர்சனா இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதுல அவங்களுக்குமே வந்து விருப்பம் எதுவுமே வந்து கிடையாது. மேபி அத வந்து நீங்க கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு பேச போயிட்டு நீங்களே அந்த விஷயத்த பத்தி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அது ஒரு சின்னதா ஒரு தீப்பொறி மாரி தான் அந்த விஷயம் அங்க உருவாயிருக்கு. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ, இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, உங்க பெர்சனோட சைட்ல இருந்து இப்ப அவங்க வந்து வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்கட்டும், இல்ல அவங்க பொதுவாவே இப்ப அவங்க வேலை பார்க்க போறாங்க, எதுனாலுமே சரி. ஸோ, அதுலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு அங்கமே வந்து இல்ல. எப்பயுமே வந்து என்னன்னா, ஏதோ ஒரு ஒரு ஜோன் அவுட்டான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். சம்திங் அவங்களுமே வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, ஒரு மாரி அலோனா இருக்க மாரி தான் அவங்களுமே வந்து இருக்காங்க. ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலா. ஆ ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ உங்களோட சைட்ல இருக்க ஒரு எனர்ஜிஸுமே நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்களுமே அந்த மாரி தான் வந்து இருக்கீங்க. சில நேரத்தில வந்து பார்த்தோம் அப்டின்னா, சில பேருக்கு வந்துட்டு லைக் ஒரு சில கேஸஸ்ல கொஞ்சம் இது வந்து எக்ஸ்ட்ரீமாவும் வந்து இருந்திருக்கலாம். மேபி இப்ப நம்ம சொன்ன மாரி தான். இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப் கேட்டகரில மட்டும் தான் இருக்கீங்க அப்டிங்கிறப்போ, இந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்க 2 பேருமே வந்து செப்பரேட் ஆறதுக்கும், சடனா ஒரு நோ கான்டாக்ட் சிட்யூவேஷன் சடனா வந்து பேசாம இருக்கிறது 2 பேருமே வந்து பேசாம இருக்கிறது. சடனா அவங்க சைட்லேருந்து உங்கள வந்து பிளாக் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க 2 பேருமே வந்து கான்டாக்ட்லயே இல்லாத விஷயமா இருக்கட்டும். இப்ப நீங்க பிளாக் பண்றாங்க, பிளாக் பண்ணாம இருக்காங்க எல்லாமே ஓகே. பட் ஆனா அங்க கான்வர்சேஷன் அங்க வந்து இல்ல. 2 பேருமே வந்து பேசல. 2 பேரும் வேற வேற டைரக்ஷன்ஸ்ல தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். போத் த பெர்சன். போத் த பெர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே இங்க வந்து இல்ல. ஸோ நீங்க ஒரு பக்கம் உங்க சைட்ல வந்து பார்க்குறப்ப, நீங்க ஒரு பக்கம் அலோனா இருக்கீங்க. அந்த பெர்சன நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க ஒரு பக்கம் அலோனா இருக்காங்க அப்டின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இங்க 2 பேருக்குமே வந்து பார்க்குறப்ப, மன வலிகள் வந்து இங்க இருக்க தான் செய்யுது. பட் இங்க ஆக்ஷன்ஸ் யார் எடுக்க போறா? இங்க யார் வந்து பேச போறா? யார் ஒரு சேஞ்சஸ கொண்டு வர போறா? அப்டின்னு சொல்லி பார்க்குறப்போ, உங்க பெர்சன் தான் வந்து ஒரு மாற்றத்த வந்து கொண்டு வர மாரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இப்ப இந்த கேஸஸ் இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரீசென்ட் பாஸ்ட்ல இந்த மாரி ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா இந்த மாரி ஒரு ஒரு சின்னதா ஒரு ஃபைட் ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே. இப்ப நீங்க வந்து நான் சொன்ன மாரி மேபி இந்த மாரி அ இப்ப ஒரு திருவிழாவுக்கு போகாமலயோ, இல்ல ஒரு ஃபங்ஷன்ஸ்க்கு போகாமலயோ, இல்ல நார்மலாவே வீட்ல இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்டின்னா கூட இட்ஸ் ஓகே. அந்த ப்ராப்ளம் வந்து க்யூரா தான் ஆகும். ஓகேங்களா?
இப்ப அவங்க நோ கான்டாக்ட்ல சடனா அவங்க நோ கான்டாக்ட்ல போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட ஏன்னா உங்க பெர்சன பார்க்கும்போது, அந்த எமோஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்க ஒரு பெர்சனா தானே இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான ஒரு பெர்சனா தானே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களையும் அவங்க வந்து விட்டுக் குடுக்க போறது கிடையாது. வி கேன் கிளியர்லி சீ ஹர். நம்ம வந்து இங்க கார்ட்ஸ்ல நம்ம வந்து பார்க்குற மாரி வி கேன் கிளியர்லி சீ ஹர். லைக் அந்த பெர்சனுக்கு வந்து நெறைய அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நெறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், நெறைய அந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அவங்க வந்து ஒரு சந்தோஷமாவே வந்து இல்ல அப்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ டிட்டோவா நம்ம வந்து நம்ம டேரோல பார்த்த மாரி எக்ஸாக்ட் த சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி தான் உங்க பெர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, திஸ் இஸ் லிட்டரலி த சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது? ஒரு டிப்ரஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. எதுக்குடா சம்மந்தமே இல்லாம இந்த மாரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்டின்ற மாரி. ஏன்னா இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்த நேரத்துல இந்த மாரி நடக்கணுன்ற அவசியமே இல்ல. ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா போயிட்டுருக்கு. சம்மந்தமே இல்லாம ஒரு கண்ணு பட்ட மாரி அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்க பெர்சன் த்ரூ தான் நெறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி தான் வந்து இருக்கு. இந்த விஷயத்துல நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, இந்த ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா வந்து இருந்தாகணும். இப்போ நீங்க வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது, தேவையில்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ விட்டு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கோ, இப்ப நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ விட்டுட்டு போய் பேச வைக்கிறதோ, அந்த மாரி எந்த விஷயமே வந்து பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஃபேமிலிக்குள்ள நீங்க வந்து இருக்கீங்க, உங்களோட ஸ்பௌஸ்க்கு அந்த நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ பத்தி ஏதாவது புஷ் பண்றதோ, அந்த மாரி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். எது நடந்தாலுமே அவங்க சைட்ல இருந்தே அந்த விஷயம் நடக்கட்டும். இல்லன்னா நீங்க இன்வால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். மத்தபடி வந்துட்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய நீங்க 2 பேருமே பேசி தீர்த்து அத வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மத்தவங்கள உள்ள இன்வால்வ் பண்றது கூட தேவையில்லாம பிரச்சனைகள் தான் உருவாகும். தேவையில்லாத ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உருவாகும். ஏன்னா இது நடந்து முடிந்த ஒரு ஒரு பிரச்சனைய திருப்பி திருப்பி கொண்டு வரப்ப அது முடிய முடிய போறதே கிடையாது. அது தொடர்ச்சியாயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால கைண்ட்லி ப்ளீஸ் அந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணாதீங்க. ஆ என்ன ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அத நீங்க 2 பேருமே டைம் எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஒரு 1 வீக் ஆஃப் டைம், ஒரு 1 மந்த் ஆஃப் டைம் கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கேப் குடுங்க 2 பேருக்கும். 2 பேருமே ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. பட் ஆனா, நீங்க திருப்பி வந்து பேசும்போதும் சரி, நீங்க லைக் திருப்பி அந்த லைக் அவங்க நம்ம போய் மீட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ற மாரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துட்டு நீங்க பேச போனாலும் சரி, ஸோ நீங்க மட்டும் போய் பேசுங்க. வேற யாரையும் வந்து கூட்டு போகாதீங்க. அதான் நான் உங்களுக்கு வந்து இங்க ஹைலைட்டா நான் வந்து சொல்ல விரும்புறது. ஏன்னா நீங்க டெஃபினட்டா வேற ஒருத்தவங்கள வந்து இழுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க வந்து திருப்பி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக தான் செய்யும். ஸோ அந்த விஷயத்த வந்து பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல உங்க பெர்சனே நெறையா ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. வி கேன் சீ தட் அந்த ஒரு கிளியர் பாத்வே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் இங்க வந்து நடக்கும். கிளியரா திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் அந்த விஷயம் இங்க வந்து அட்ரஸ் ஆக தான் செய்யும். அப்படிங்கிறப்போ, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு புரிதல் திருப்பி வந்து கிடைக்கும். என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அந்த ப்ராப்ளம்ஸ்க்குரிய ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வந்து கிடைக்கும். பட் ஆனா நான் ஒண்ணு மட்டும் இங்க நான் ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இன் கேஸ் நான் சொன்ன மாரி ஏதாவது ஒரு சில பாஸ்ட் பிரச்சனைய வந்து திருப்பி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு பிரச்சனைய வந்து திருப்பி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை முடியவே முடியாது. ஓகேங்களா? அந்த பிரச்சனை வந்து முடிய போறதே வந்து கிடையாது. அதுக்கும் வந்து இந்த நேரத்துல வந்து சொல்யூஷன் வந்து தேவையில்ல. சரி, இப்ப நம்ம வந்து இத பத்தி நம்ம வந்து பேசிட்டோம். தேவையில்லாம இதனால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதோட வந்து ஒரு சாரி கேட்டு அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்றது பெட்டர். இல்ல பழசுக்கும் ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் நான் கொண்டு வரேன் அப்டின்னா, அது உங்களால முடியவே முடியாது. உங்க 2 பேராலயும் முடியாது. ஓகேங்களா? பழசு விஷயத்த வந்து கொண்டு வந்தீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. இப்ப இந்த பிரச்சனை அத பேஸ் பண்ணி நடந்திருக்கு. இத பத்தி நம்ம 2 பேருமே வந்து இனிமேல் அத பத்தி பேசிக்க வேண்டாம். அப்டின்ற மாரி ஒரு ஒரு சாரி சொல்லிட்டு அத அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே. அத திருப்பி போய் போய் அத வந்து திருப்பி ரீபவுன்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே. ஏன்னா திருப்பி பண்றீங்க அப்படின்னா, யூ யூ பி யூ யூ மே பி ஃபீல் அதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட். மேக்ஸிமம் இந்த 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 கான்வர்சேஷன் எவ்வளோ தூரம் சப்ரஸ் பண்ண முடியுமோ, அத அப்படியே சப்ரஸ் பண்ணி அந்த க்ளோஸ் பண்றது தான் வந்து பெட்டரா இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு. அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் கேஸஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி உங்க பெர்சன் த்ரூவே நெறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க த்ரூவே நெறைய ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் இங்க வந்து கிடைக்கும். அவங்களாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் ஆவாங்க. அவங்களாவே வந்து பேசுவாங்க. அவங்களாவே வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து லைக் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, இப்ப அவங்க வந்து திரும்பி வந்து பேசுறாங்க அப்டிங்கிறப்போ, நான் சொல்லிட்டேன். இத வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கான்வர்சேஷனா எடுத்துட்டு போய் இத அப்டியே முடிச்சிருங்க. இத வந்து வளர்த்துக்க வேண்டாம். இந்த இந்த அது வந்து ஒரு ஆர்கியுமென்ட்டாவோ, இந்த இந்த
பிரச்சனைய வந்து திருப்பி எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத தான் நான் இங்க அட்ரஸ் பண்ற ஒரு விஷயம். அண்ட் தென் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களோட பெர்சனுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தரப்புலருந்தும் ஒரு சில அப்பாலஜைஸ் வந்து பண்ண தான் செய்வாங்க. அவங்க தரப்புலயும் நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். தேர்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ சம்திங் ரிலேட்டட் டூ த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டிய பேஸ் பண்ணி நான் ஒரு சில விஷயம் நான் வந்து பார்க்குறேன். இன்கேஸ் நீங்க வந்து அ ஏதாவது ஒரு சில சர்ச் நீங்க மேபி இப்ப நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியா நீங்க வந்து இருக்கீங்க. சர்ச் போற கண்டிப்பா சர்ச் கண்டிப்பா வந்து போவீங்க. ஸோ அந்த மாரி நீங்க போறீங்க அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா உங்களோட பெர்சன நீங்க வந்து கூட்டிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸஸ்க்கு நீங்க வந்து போங்க. பட் ஐ ஐ டோன்ட் நோ சம்திங் டூ கிறிஸ்டியானிட்டிய பேஸ் பண்ணி ரொம்ப அதிகமா நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால அந்த விஷயம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லைக் அங்க இருக்க ஏதாவது ஒரு ஃபாதர்னாலயோ, இல்ல ஏதாவது ஒரு சில சிஸ்டர்ஸ்னாலயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். பிகாஸ் அவங்களோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த எனர்ஜிஸ் இருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் அந்த அந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்றேன். மேபி இப்போ உங்களுக்கு வந்துட்டு லைக் இப்ப நீங்க சர்ச்சுக்கு நீங்க வந்து போகும்போது, அங்க இருக்க பெரியவங்க அந்த மாரி பாதிரியார்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ வென் கம்ஸ் டூ த அந்த அந்த ஃபாதரா இருக்கட்டும், அந்த சிஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ்மே வந்து கிடைக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஏன்னா அவங்களுமே நான் நெறைய பேர நான் அந்த மாரி நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம கேஷுவலா அவங்க கிட்ட ஒரு நார்மலா நம்ம வந்து பேசினாலுமே அவங்க அவங்க வந்து அந்த ஒரு பிளெஸிங்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ தட் அந்த மாரி ஒரு விஷயத்த நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ யூ யூ மேபி கெட் சம் பாசிட்டிவ் பிளெஸிங். அவங்க சைட்ல இருந்து யூ மேபி கிளைம் தட் பாசிட்டிவ் பிளெஸிங் அப்படின்றத சொல்றேன். ஸோ அந்த மாரி ஒரு நீங்க கிறிஸ்டியானிட்டிய பேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கோ த சர்ச் அண்ட் ஹேவ் சம் பிரேயர்ஸ். அங்க நீங்க உங்களோட பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. உங்களோட பெர்சன கூட்டிட்டு போயும் நீங்க வந்து லைக் உங்களுடைய பிரேயர்ஸ நீங்க வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க வந்து பார்க்குறப்போ தேர் இஸ் a lot ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்ச் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். பட் நான் சொன்ன மாரி தான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ண விரும்புறது என்ன அப்டின்னா, அவங்க வராங்க, அவங்க மைண்ட் செட்லேருந்து எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு கிளியர் மைண்ட் செட்டா தான் வந்து இருக்கு உங்க பெர்சனோட சைட்லேருந்து. ஸோ அவங்களோட ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜஸ்மே நம்ம வந்து இப்ப அப்கமிங் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இவங்களோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், இவங்க பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பியூரா தான் இங்க வந்து இருக்கு. நீங்களா போயிட்டு மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த பிரச்சனைய வந்து திருப்பி மறுபடியும் கொண்டு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறேன்னு மட்டும் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம். லெட் இட் பி. நீங்க இப்போதைக்கு 2 பேருமே வந்துட்டு லைக் அந்த அந்த விஷயத்த வந்து சப்ரஸ் பண்ணிட்டு, அத அப்படியே எப்படி சொல்றது? அத அடியோட அடியா அத புதைச்சுட்டு அதுக்கப்புறம் அத விட்டுருங்க. அவ்வளோதான். அத பத்தி வந்து அத அத பத்தி திருப்பி திருப்பி கிளற வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே. ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. ஸோ இந்த பர்சனல் சைட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கிளியர் த எமோஷன் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் நான் சொன்ன மாரி தான். அண்ட் அதே மாரி சில விஷயத்துல இந்த பர்சனுக்குமே வந்து பார்க்குறப்போ வந்து, நீங்களுமே ஏதாவது மூவ் ஆன் பண்றீங்களா? இல்ல நீங்களுமே இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றீங்களா? அப்படின்ற மாரி தான் அவங்களுக்குமே வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங்லேயே நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பேன். இன்கேஸ் இது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா, சடனா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வரும்போது, நீங்களும் கொஞ்சம் வந்து இந்த இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அவங்க உங்ககிட்ட வந்து கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ்லாம் அவங்க உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கல. தேர் இஸ் a லிட்டில் பிட் அந்த ஒரு பார்ஷியலா வந்துட்டு ஒரு கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது. ஜஸ்ட் அந்த ஒரு 1 வீக் ஆஃப் ஸ்பேஸ் அவ்வளோதான். மத்தபடி அவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு ரொம்பயும்லாம் ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து எதிர்பார்க்கல. ரொம்பயும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேப் வேணும்லாம் அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க கூட வந்து பாயிண்டடா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க கூட வந்து சேர்ந்து இருக்கணும்னு தான் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்களுமே அதே ஆசை தான் நீங்களுமே வந்து படுறீங்கன்றது எனக்கு புரியுது. இது ஒரு மியூச்சுவல் எஃபர்ட்டா தான் இருக்கு. இது ஒரு மியூச்சுவல் கனெக்ஷனா தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் சில விஷயத்துல நீங்க வந்து லைக் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ, அதே மாரி நீங்களும் வந்து மேபி பிஹேவ் பண்ணலாம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பயத்த வந்து குடுக்குது. மேபி நீங்க ஏதோ மூவ் ஆன் ஆறீங்களோ, மேபி நீங்க வந்து அவங்கள ஏதாவது லைக் வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு பயத்த குடுக்குது. ஸோ கைண்ட்லி அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட அத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது அப்படின்றது. அண்ட் பொதுவா இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்னால அவங்களுக்குமே ஒரு சில மன கஷ்டம் அவங்களுக்குமே தான் வந்து இருந்திருக்கு. பட் எனிவேஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப, இட் இஸ் அகைன் அ வெரி பாசிட்டிவ் ரீடிங்கா தான் இங்க வந்து இருக்கு. ஒரு பாசிட்டிவா தான் இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது ஆக்சுவலா அந்த ரீடிங்க பொறுத்தளவுக்கு. ஏன்னா உங்க பர்சன வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குற ஒரு பெர்சனா இருக்காங்க. எப்பயுமே அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஒரு லாங் டர்மா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. ஸோ இப்ப நடந்திருக்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இது இப்படியே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து எவ்வளோக்கு நீங்க பாசிட்டிவ் வேல டெவலப் பண்ண முடியுமோ, யூ கேன் டூ தட். ஓகே. மத்தபடி நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி நான் அதையே சொல்றேன்னு நீங்க வந்து நினைக்காதீங்க. ஏன்னா, அதுல வந்து பிரச்சனை அதிகமா இருக்கு. அதனால தான் நான் திருப்பி திருப்பி அந்த விஷயத்த நான் வந்து ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன்.
ஸோ நான் சொன்ன மாரி இன்கேஸ் நீங்க ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, கோ டூ த சர்ச் அண்ட் டூ த பிரேயர்ஸ். நீங்க யாரா இருந்தாலும் சரி, கோ டு த டெம்பிள் அண்ட் டூ த பிரேயர்ஸ். பாசிட்டிவ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எங்க பார்த்தாலுமே வந்து நம்ம wherever we are go, we are seeing only the negative kind of a peoples, negative kind of a peoples. நம்மளோட ஆராவை நம்ம பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு we need that spirituality. ஸோ டூ த ப்ரேயர்ஸ், கோ டு த டெம்பிள், பாசிட்டிவாக எப்பயுமே வந்து ஃபீல் பண்ணுங்க, பாசிட்டிவாக வந்து இருங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. ஸோ நான் ரீடிங் உங்களுக்கு பாசிட்டிவாக முடிக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்கள் போய் பாருங்க. இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். கேன் கோ அண்ட் செக் வித் தட். எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் ஆல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் டீடைல் ஹேவ் பீன் கிவன் இந்த ஹைலைட் பண்ணி கமெண்ட் அண்ட் அஸ் இந்த வீடியோமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் கைஸ் ஃபார் என்ன ஏதாவது ஒரு ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் பற்றி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. பட் தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ்லாம் அக்யூரேட்டாக உங்களுக்கு அதுலேயுமே எந்த போர்ஷனில் உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி வேணுமா, இல்லை எதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்ற பற்றியும் நீங்கள் கிளியராக அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபியூச்சரில் அந்த ரீடிங்ஸ்மே நம்ம வந்து போடலாம். அண்ட் உங்கள் சைட்லேருந்து ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் எதுனாலுமே சரி, யூ கேன் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன். நான் அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்குற ரீடிங்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபியூச்சர் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் டைம் உங்களோட சப்போர்ட் நீங்கள் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்ற இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் இந்த வீடியோ. அண்ட் தென் அவங்களுக்கும் அவங்க லைஃப்க்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care.